في القرآن الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء. وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العظيم العليم. அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அணிதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தாலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில நாட்களினால் நமது நாட்டின் யார் ஜனாதிபதி என்று அந்த தேர்தல் எம்மை எதிர்நோக்கி கொண்டு வருகிறது. தேர்தல் சூடு பிடித்து இருக்கின்ற காலகட்டத்திலே முஸ்லிம்களாகிய நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தோடு கொஞ்ச நேரம் உங்களோடு பேச விரும்புகிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. ரப்புடைய ஆட்சி அது எப்பவும் நிறைவு பெறாது, அழிய மாட்டாது, முடிய மாட்டாது. ஆனால் மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு இடங்களையும், ஒவ்வொரு ஊர்களையும், ஒவ்வொரு நாடுகளையும், ஒவ்வொரு இடங்களையும் செய்கின்ற ஆட்சிகள் அவனுடைய மரணத்தோடு முடிந்துவிடும். அப்படி இல்லை என்றால் அந்த ஆட்சி 4 வருடம் 5 வருடத்துக்கு பின்னால் ஆட்சி இன்னொருத்தருடைய கைக்கு சென்றுவிடும். ஆனால் எமது ரப்புடைய ஆட்சி இருக்கிறதே, அது என்றும் நிலைத்திருக்க கூடியது. அதுக்கு முடிவு என்பது கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், நபியே நாயகம் சொல்லுங்கோ, மக்களே, மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களுக்கு சொல்லுங்கோ, அல்லாஹ் தான் அரசர்களுக்கெல்லாம் ஜனாதிபதிக்கெல்லாம் பெரியவனாக, மன்னர்களுக்கெல்லாம் மாமன்னனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் என்ற விடயத்தை நபியை சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 4 வகையான விடயத்தை எமது சமூகத்துக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு, இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எப்படி என்றால் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவனுக்கு ஆட்சியை கொடுக்குகிறான். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யாரின் மீது முஹப்பத் வைத்திருக்கிறானோ, அல்லது யாருக்கு இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ, யாரை நாடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்குகிறான். யாரை நாடுறானோ அவனுக்கு ஆட்சியை புடுங்கி எடுப்பான். நஸா என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். நஸா என்றால் ஒரு மரத்தை வேரோடு புடுங்கி எடுக்கிறதுக்கு அந்த வார்த்தையை பாவிப்பார்கள். அப்படி புடுங்கி எடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, எப்படிப்பட்ட ஆட்சிகளை நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஒருத்தரை ஜனாதிபதியாக ஆக்கி, ஆனால் அவர் 2 வருடம் கூட இருக்கவில்லை, அல்லாஹ் புடுங்கி எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தான் ஆட்சியை.
நமது நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். ஆட்சியிலையும் அவர் பெரிய வெற்றி பெறவும் இல்லை. ஆனால் ஒன்றுக்கும் இல்லாத வெற்றி பெறாத ஒருத்தரை தூக்கி அல்லாஹ் பிரதமராக்கி ஜனாதிபதியாக ஆக்கியிருந்தான். நாடியவர்களுக்கு ஆட்சி அல்லாஹ் சொல்றான் கொடுப்பேன் என்று, நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை புடுங்கி எடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன ஒன்றும் செய்ய இயலாது என்று நினைச்சு கொண்டிருந்தவாட ஆட்சி அல்லாஹ் அப்படியே புடிங்கி எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தான். எவ்வளவு நடந்திருக்குது நமது நாட்டில், என்ன வேறு நாடுகளில் பார்க்க முடியும் சகோதரர்கள். சமீப காலங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா. அதே ஆட்சியை வைத்து இன்னும் ரப்பு யாரை நாடுகிறானோ அவனை கண்ணியப்படுத்துவான், இஸ்ஸத்துகளை கொடுப்பான். ஆட்சியை வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், கண்ணியத்தை கொடுப்பான். சிலர்கள் ஆட்சி செய்கிறார்கள், ஆனால் அவருடைய ஆட்சியை போன்று இன்னொரு ஆட்சி வராதா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு அந்த ஆட்சியை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சிலர்களுக்கு ஆட்சியை கொடுத்து அவர்களை அதே ஆட்சியை வைத்து அவர்களை கேவலப்படுத்துவார். மக்கள் ஏசி அடித்து விரட்டுகின்ற அளவுக்கு அவர் பெரிய பெருமையோடு வந்திருப்பார். எனக்கு தான் எல்லாம் ஏழும் என்று நினைச்சு வந்திருப்பார். ஆனால் அதே மக்களை வைத்து கேவலப்படுத்தி நாட்டை விட்டு ஓடுறதுக்கு கேவலமாக்கி அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். சரித்திரங்கள் இருக்கிறது சகோதரர்களே. ஆட்சியை கொடுப்பான், ஆட்சியிலே கண்ணியத்தை கொடுப்பான். இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து அவனை கேவலப்படுத்தி அனுப்புவான். இது அல்லாஹ் அரசனுக்கெல்லாம் அரசனாக இருந்து அல்லாஹ் முடிவு செய்கின்ற விடயம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்துடைய ஆட்சி இருக்கிறதே, 5 வகையான ஆட்சிகள் இந்த பூமிக்கு மேலால் நடைபெறும். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இன்ன அவ்வல தீனுக்கும் நுபுவத்தும் வ ரஹ்மா. முதலாவது ஆட்சி இருக்கிறது, இது நுபுவத்துடைய ஆட்சியாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியாக இருக்கிறது. இது ரஹ்மத் இந்த உம்மத்துக்கு, அது நுபுவத்துடைய ஆட்சி. இரண்டாவது வகையான ஆட்சி எவ்வாறு என்றால், சும்ம தகூனு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கிலாஃபத்துடைய ஆட்சி. அலா மின்ஹாஜி நுபுவா, நபிமார்களுடைய அந்த அதே ஆட்சியில கிலாஃபத்துடைய சஹாபாக்களுடைய ஆட்சி உலகத்தில் நடக்கும். மூன்றாவது வகையான ஆட்சி எப்படி என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முல்கன் ஆதன், மன்னர்களுடைய ஆட்சி. உலகத்துல மன்னர்கள் ஆட்சி செய்வாங்க. நான்காவது வகையான ஆட்சி எவ்வாறு என்றால், சும்ம தகூனு ஜப்ரியா, அது கொடுங்கோல ஆட்சி உலகத்துல நடக்கும். அதற்கு பின்னால் 5வது வகையான ஆட்சி, அதே நுபுவத்துடைய சாயல்ல, நபிமார்களுடைய சாயல்ல அந்த ஆட்சி இந்த பூமிக்கு மேலால் நடக்கும். அது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி. சகோதரர்கள், அதோட உலகம் அழிந்துவிடும். இந்த 5 வகையான ஆட்சிகள் இந்த உலகத்திலே நடக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நுபுவத்துடைய ஆட்சி ஹிஜ்ரி 1 to 11 வரங்காட்டின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஹிஜ்ரத் 11 ஹிஜ்ரி 11 ஹிஜ்ரி 41 வரங்காட்டியும் நபிமார்களுடைய ஆட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குலஃபாஉர் ராஷிதீனுடைய ஆட்சி, குலஃபாக்களுடைய ஆட்சி 30 வருடம் இந்த பூமிக்கு மேலால் நடக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஹிஜ்ரி 11 41 வரங்காட்டியும் சஹாபாக்கள் உடைய ஆட்சி, குலஃபா ராஷிதீன் அவர்களுடைய ஆட்சி. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 2 வருடம் 6 மாதம் ஆட்சி செஞ்சாங்க. ஹஜ்ரத்
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 10 வருடம் 6 மாதம் ஆட்சி செஞ்சாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க 12 வருடம் ஆட்சி செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க 4 வருடம் 6 மாதம் ஆட்சி செஞ்சாங்க. எல்லாம் 29 வருஷம் 6 மாதம். மீதம் உண்டான 6 மாதத்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி செஞ்சாங்க. இதோட குலஃபாக்களுடைய ஆட்சி முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 41 அதுக்கு பின்னால் அதாவது மன்னர்களுடைய ஆட்சி இந்த பூமிக்கு மேலா நடைபெற்றது. சகோதரர்களே, மன்னர்களுடைய ஆட்சியிலே ஹிஜ்ரி இவருடைய ஆட்சி நடக்குகிறது. இந்த பூமிக்கு மேலால் ஹிஜ்ரி 41 132 வரங்காட்டியும் அதாவது அப்பாசியாக்களுடைய உமையாக்களுடைய ஆட்சி நடக்கிறது. 132 ஹிஜ்ரி 132 ஹிஜ்ரி 923 வரங்காட்டியும் அப்பாசியர்களுடைய ஆட்சி. அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி 932 அதுக்கு பின்னால் அவருடைய உஸ்மானியாக்களுடைய ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, 1336 ஹிஜ்ரி இதுவரைக்கும் 932 ஆரம்பிக்கப்பட்ட இந்த உஸ்மானியாக்களுடைய ஆட்சி, 923 ஆரம்பிக்கப்பட்ட உஸ்மானியாக்களுடைய ஆட்சி 1336 ஹிஜ்ரியோடு முடிவெற்றது. சகோதரர்களே, உஸ்மானியாக்களுடைய ஆட்சி நடக்கிறது. அதுக்கு பின்னால் ஆட்சிகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்திலே ஆண்டு அதாவது 1923 ஆண்டு மார்ச் மாதம் 24 தேதி ஒரு முஸ்லிம்களுடைய முஸ்தபா காமில் என்று சொல்லக்கூடியவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார். இவர் ஒரு மோசமானவர். துன்யாவுடைய முஹப்பத்தை வைத்து மற்றவர்கள் இந்த ஆட்சியை பிடிக்குகிறார்கள். உலகத்துடைய ஆட்சி 1923 ஆண்டு இந்த உஸ்மானியாக்களுடைய ஆட்சியோடு அப்படியே முடிவடைகிறது. அதற்கு பின்னால் இந்த உலகத்திலே ஜப்பாரியின் அடக்கி ஆளக்கூடிய கொடுங்கோலர்களுடைய ஆட்சி இதுவரைக்கும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 1993 ஆண்டு மார்ச் மாதம் 24 தேதி சென்ற ஆட்சி இதுவரைக்கும் கொடுங்கோலருடைய ஆட்சி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக நல்ல ஆட்சி நடக்கும் அலா மின்ஹாஜின் அலா நுபுவத்தின் மின்ஹாஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது சஹாபா நபிமார்களுடைய சாயலிலே இறுதியாக ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்வார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதோடு உலகம் அடைந்துவிடும். இப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த பூமிக்கு மேலா நடக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு முன்னால் சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப நானும் நீங்களும் சிந்திக்கணும். எங்களுடைய நாட்டின் தலைவர், நாட்டுடைய ஜனாதிபதி எப்படிப்பட்டவர் இருப்பார்? ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அதிகமான ஹதீஸ்கள்ல எங்கட அமல்கள் தான் எங்கட ஆட்சியாளர்களுக்கு நல்லவரை தெரிவிக்கும். அமாலுக்கும் அம்மாருக்கும், உங்களோட அமல்கள், உங்களோட நல்ல செயல்கள் நல்ல ஆட்சியாளர்களை உருவாக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட அமல்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு செல்லுகிறது. நாங்க எல்லாரும் அதிகமானவர்கள் சென்ற ஆட்சி காலங்கள்ல முஸ்லிம்களுக்கு சார்பான ஒருத்தர் வரணும் என்று சொல்லி அதிகமான சிறுபான்மையினுடைய வாக்கினால் வெற்றி பெற்றவர். கடைசி அதிகமாக அநியாயம் நடந்துச்சு. காரணம் என்னவென்று தெரியுமா? எங்களுடைய அமல்கள் குறைந்து விட்டது, எங்களுடைய இபாதத்துகள் குறைந்து விட்டது. நாங்கள் நல்லவர் என்று நாங்கள் தெரிவு செய்தோம், ஆனால் அவருடைய உள்ளத்தை ரப்பு மாற்றிவிட்டான். சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய அமல்கள் குறைகின்ற பொழுது இப்படிப்பட்ட அநியாயங்கள் முஸ்லிம்களுக்கு நடக்கும் என்பதையும் எங்களுக்கு ஹதீஸும் குர்ஆனும் அதிகமாக சொல்லி காட்டுகிறது. நல்ல உலகத்தில இந்த நாட்டில நல்லவர்களாக முஸ்லிம்கள் வாழுகின்ற பொழுது நல்ல தலைவர்களை எதிர்பார்க்க முடியும், நல்ல ஆட்சியாளர்களை எதிர்பார்க்க முடியும், முஸ்லிம்களுக்கு சார்பான ஜனாதிபதிமார்களை எதிர்பார்க்க முடியும். காரணம் எங்களுடைய கையில் இருக்கிறது. என்னவென்று தெரியுமா? எங்களுடைய அமல்கள் அதிகரிக்க வேண்டும், எங்களுடைய பாவ மன்னிப்பு அதிகரிக்க வேண்டும், எங்களுடைய மகிழ்ச்சிகள் அதிகரிக்க வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய இபாதத்துகள் அதிகரிக்க வேண்டும், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய
எங்களுடைய தலைவர்களை நல்லவர்களாக மாற்றுவதும் எங்களுடைய இபாதத்துகள் தான் எங்களுடைய நாட்டுடைய தலைவர்களை கெட்டவர்களாக மாற்றுவதும் என்பதை சகோதரர்களை விளங்கி மறந்துவிடக் கூடாது. அநியாயம் செய்தவர்கள் உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்ததில்லை. ஆட்சியை கொடுத்து ஆட்சியை வைத்து அநியாயம் செய்தவர் அவர்களை அல்லாஹ் உலகத்திலையும் சோதித்திருக்கிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவருடைய சம்பவம், இவருடைய ஆட்சி காலத்துல இவருக்கு என்னென்று தெரியுமா? இவர் எல்லா இடத்துக்கும் காடுகளுக்கு சென்று வேட்டைக்காக வேண்டி செல்லுவார். ஒரு நாள் செல்லுகின்ற பொழுது நெடுந்தூரம் சென்று விட்டார். தண்ணி தாகம் எடுக்குகிறது. தண்ணீரை தேடி செல்லுகிறார். ஹஜ்ஜாஜோடு வந்த அவருடைய ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோடு வந்த சிலர்களும் அவர் தோழர்களும் தண்ணீரை தேடி செல்லுகிறார்கள். தூரத்திலே ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்குள்ளே செல்லுகிறார்கள், தட்டுகிறார்கள். ஒரு சிறிய பிள்ளை மூக்கை வடித்துக் கொண்டு வருகிறது. இவருக்கு தெரியாது இவர்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று. தண்ணீர் என்று கேட்குகின்ற பொழுது அந்த வீட்டுக்குள்ளே இருந்த மூதாட்டி என்ன செய்கிறார்? ஒரு சிரட்டைக்குள்ளே தண்ணீரை எடுத்து கொடுக்குகிறார். ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பாத்திரம் பொறுமதியானது அது மாத்திரம் தான், வேற ஒன்று இருக்கவில்லை. ஆனாலும் அரசன் என்று தெரியவில்லை. அதை எடுத்து கொடுக்குகிறார். கொடுக்குகின்ற பொழுது இவன் அரசன் பார்க்கிறான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், நான் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறேன், என்னை கண்ணியப்படுத்துவது எப்படியா? மூக்கை வழித்துக் கொண்டு இந்த குழந்தை வருகிறான், அதுவும் சிரட்டைக்குள்ளே எனக்கு தண்ணீரை தருகிறான் என்று அவன் கோபத்தோடு அவனுடைய பையிலே இருந்த அவருடைய சாக்கிலே இருந்த அந்த வாளை எடுத்து உருவி அப்படியே அந்த குழந்தையை வெட்டுகிறார். அந்த குழந்தை அந்த இடத்திலே மரணிக்குகிறது. மரணிக்குகின்ற பொழுது அந்த மூதாட்டி பெண் வெளியே வந்து பார்க்குகிறார், தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளை மரணித்திருக்கிறது. ஆனால் அவருடைய உள்ளத்திலே வந்த பதுவா, இவன் அநியாயம் செய்து விட்டானே, அநியாயமாக என்னுடைய குழந்தையை கொண்டு விட்டானே என்று சொல்லி அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? மஹவ்வாஹு கமா கல்லா ஃபீ நிஸ்ஃபில் குர்ஆன், அல்லாஹ் உன்னை அழிக்கட்டும். குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆனுடைய அரவாசிக்கு பின்னால் கல்லா என்ற வார்த்தையை அல்லாஹ் எப்படி இல்லாமாக்கினானோ அதே போன்று அல்லாஹ் உன்னை குர்ஆன்ல இல்லாத மாதிரி அந்த கல்லா என்ற வார்த்தையை குர்ஆனுடைய அரவாசில இல்லாமல் ஆக்கின மாதிரி அல்லாஹ் உன்னை அழிக்கட்டும் என்ற பதுவா செய்தான். சகோதரர்களே, பெரியார்களே, இவனுடைய ஆட்சி காலம் முடிகிறது. நோய் வருகிறது. எந்த வகையான நோய் என்றால், இவனுக்கு ஒரு வயிற்று வலி. இவனுடைய உடம்புல அந்த அளவு உடம்பு கூலாகத்தான் இருக்கும். அவனை நெருப்புல தூக்கி போட்டாலும் அந்த நெருப்புடைய சூடு விளங்காது. அந்த அளவு கூல், அந்த அளவு உடம்பு கூலாக குளிராக இருந்துச்சு. இவனுடைய அந்த குளிர் தாங்க முடியாமல் மிச்சம் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான். அதோடு சேர்த்து ஒரு வயிற்று வலி வருகிறது. மிச்சம் கவலைப்பட்டு மிச்சம் வருத்தத்தோடு இருக்கிறான். வைத்தியர்மார்களை கொண்டு வருகிறார்கள். வைத்தியரை கொண்டு வந்து இவனுக்கு சிகிச்சை செய்கிறார்கள். ஆனால் சிகிச்சைக்கு பலன் இல்லை. ஒரு முறை ஒரு இறைச்சி துண்டை எடுத்து இவனுடைய வாய்க்குள்ளே போடுகிறார் அந்த வைத்தியர். எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த இறைச்சி சம்பூர்ணமாக புழுவாக இருந்தது என்பதாக சரித்திர ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். யாராக இருந்தாலும் அநியாயம் செய்துவிட்டு உலகத்துல வாழ்ந்தால் உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு உரிய தண்டனையை சோதனையை கொடுக்க ஆரம்பித்து விடுவான். மறுமையிலே அல்லாஹ் பயங்கரமான சோதனை வைத்திருக்கிறான். அந்த ஆட்சியாளர்கள் செய்ய முடியும், அல்லது பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு செய்ய முடியும், அல்லது ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்ய முடியும். எப்படியோ அநியாயங்கள் செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவருக்குரிய தண்டனை அல்லாஹ் விசேஷமாக வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, எனவே எங்களுடைய இபாதத்துகள் தான், எங்களுடைய ஜிக்ர்கள் தான், எங்களுடைய தொழுகைகள் தான் எங்கட நாட்டுடைய தலைவரை உருவாக்குவது நல்லவர்கள் என்றும் கெட்டவர்கள் என்றும். நல்லதை செய்தால், நல்ல அமல்கள் செய்தால், நல்ல இபாதத்துகள் செய்தால் நிச்சயமாக எமக்கு கிடைக்கக்கூடிய தலைவர்கள் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு சார்பாகவே இருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் அல்லாஹ் தஆலா சொல்வதாக தபரானியுடைய ரிவாயத்திலே,
அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன், நான் தான் உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியானவன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தான் ரப்பு, நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? அன மாலிகுல் முல்க், மாலிகுல் முலூக், அரசனுக்கெல்லாம் மன்னனுக்கெல்லாம் மாமன்னன் நான். அல்லாஹ் சொல்லிவிட்டு குலூபுல் முலூகி பியதி, அந்த அரசர்களுடைய எல்லாருடைய உள்ளமும் என்னுடைய கைக்குள்ள இருக்குது, என்னுடைய கைக்குள்ளே தான் அரசர்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது. ஃபஇன்னல் இபாதி அதாஊனி ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஃபத்தி வர்ரஹ்மா. ஆனால் ஆச்சரியமான ஹதீஸ் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய உள்ளம் என்னுடைய கைக்குள் இருக்கிறது, ஆனால் அவர்களை நான் வழிநடத்துவது எப்படி என்று தெரியுமா? அவருடைய உள்ளத்தை புரட்டுவது எப்படி என்று தெரியுமா? ஃபஇன்னல் இபாதி அதாஊனி, என்னுடைய அடியார்கள், இந்த முஸ்லிம் சமூகம் என்னை வழிபட்டார்கள் என்றால், இபாதத்துகள் செய்தார்கள் என்றால், பாவத்தை விட்டுவிட்டார்கள் என்றால், பொய் சொல்லி வியாபாரம் செய்வதை விட்டுவிட்டார்கள் என்றால், ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஃபத்தி வர்ரஹ்மா, அவருடைய உள்ளத்தை நான் அவர்கள் மீது பரிதாபம் அடையக்கூடியவர்களாக அவருடைய உள்ளத்தை மாற்றி விடுவேன். முஸ்லிம்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பாவமே, அவர்களுக்கு இப்படி நடந்து விட்டதே என்று உங்களை பார்த்து தலைவர்கள், அரசர்கள், ஜனாதிபதிமார்கள் உங்கள் மீது பரிதாபப்படுவார்கள். அவளுக்கு சின்ன ஒரு இழப்பு ஏற்பட்டால், கடை பத்து விட்டால், ஊர் பத்து விட்டால், வீடு பத்தப்பட்டு விட்டால், யார் அநியாயம் செய்தனர் என்று தேடுவார்கள். அவர்களுக்குரிய தண்டனைகளை நிறைவேற்றுவார்கள் சகோதரர்களே. எனவே முஸ்லிம்களுக்கு ஒரு அநியாயம் நடந்து விட்டதே என்று முஸ்லிம்கள் மீது பரிதாபப்படுவார்கள், இரக்கம் படுவார்கள். வர்ரஹ்மா, முஸ்லிம்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுடைய இபாதத்துகள் சரிபட்டு இருந்தால் அவருடைய உள்ளத்தை நான் திருப்புவேன். எப்படின்னா, முஸ்லிம்களுக்கு சார்பானவர்களாக, முஸ்லிம்களுக்கு பேசக்கூடியவர்களாக, முஸ்லிம்களுடைய இரக்கம் உள்ளவர்களாக, முஸ்லிம்கள் மீது பரிதாபப்படக்கூடியவர்களாக அவருடைய உள்ளத்தை மாற்றி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்றான், வஇன்னல் இபாதி அஸௌனி, என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எனக்கு மோசமாக நடக்கிறார்கள், மாற்றமாக நடக்குகிறார்கள், என்னுடைய கட்டளை எடுத்து நடக்குகிறார்கள். தொலை வாராங்க இல்ல, சொல்றது பொய், வியாபாரத்துல பொய், சைனாட பொருளை ஜப்பான் சொல்லி ஏமாத்தி விற்கிறாரு, உடஞ்சத பழுதானத்தை நல்லதுன்னு சொல்லி விற்கிறாரு, அதுவே அளவை நிறுவையில மாற்றம் செய்கிறாரு. இப்படியாக மோசமான முறையிலே நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால், தொழுகை என்றாலே என்னென்று தெரியாது, எத்தனையோ மீட்டிங்களுக்கு போனாலும் தொழுகையை பாடடிச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த ஜும்மாவுக்கு வந்து அடுத்த ஜும்மாவுக்கு தான் பள்ளிக்கு வந்து எட்டி பார்க்கிறாரு. ஐங்கால தொழுகை என்றாலே என்னென்று தெரியாது. இவரும் அப்படி, இவருடைய குடும்பமும் அப்படி, சுபகு தொழாம வீட்டில் அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இவரும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய இபாதத்துகளை புறக்கணித்து நடக்குகிறார்கள், எனக்கு மாற்றம் செய்கிறார்கள் என்னுடைய அடியார்கள். இந்த முஸ்லிம்கள் நான் என்ன செய்வேன் என்று தெரியுமா? அவருடைய உள்ளத்தை நான் எப்படி திருப்புவேன் என்று தெரியுமா? ஹவ்வல்து குலூபஹும் அலைஹிம் பிஸ்ஸக்தி வன்னிக்மா, அவர்கள் மீது பழி வாங்கக்கூடியவர்களாக, அவர்கள் மீது கோபமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் உள்ளத்தை மாற்றி விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே சொல்லுகிறார். இவருக்கு என்ன இழப்பு நடந்தாலும், உயிர் தான் 100 கணக்கு போகுது, 1000 கணக்கு பறி போகுது, ஆனால் அப்படி இருந்தும் அந்த நாட்டுடைய தலைவர்கள் முஸ்லிம்களை பார்க்கின்ற பொழுது கோபமாகத்தான் பார்ப்பார்கள், இரக்கத்தன்மையோடு பார்க்க மாட்டார்கள். இவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு வெறுப்போடு பார்ப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்களை பழி வாங்குவார்கள், இன்னும் செய்யணும்.
இன்னும் இவர்களுக்கு அநியாயம் செய்யணும் என்ற பழிவாங்குகின்ற உணர்வோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஹதீஸில் குத்ஸிலே சொல்லுகிறான். இப்ப நாங்க சிந்திக்கணும், ஒவ்வொரு சகோதரரும் சிந்திக்கணும், நான் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய நாட்டுடைய தேர்தல் வருகின்ற ஞாயிறை விட்டு அடுத்த ஞாயிறு இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறது. இந்த தேர்தலை முன்னோக்கி நாங்க எத்தனை பேர்கள் ரப்பிடத்துல துஆ செய்திருக்கிறோம்? எத்தனை பேர்கள் எங்களுடைய இபாதத்துகளை சரிவர நிறைவேற்றிருக்கிறோம்? சகோதரர்களே, எங்களுடைய தொழுகை எப்படி இருக்குது? எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம் என்று தெரியுமோ, கதாலிக நுவல்லி பஅதல் ஸாலிமீன பஅதன் பிமா கானூ யக்ஸிபூன். இப்படி உலகத்துல என்னுடைய கட்டளைகளுக்கு மோசமாக நடந்து கொண்டு என்னை புறக்கணித்து இபாதத்துகளை சரிவர நிறைவேற்றாமல் நான் படைச்ச நோக்கத்தை மறந்து ஏதோ உலகத்திலே பிறந்து விட்டேன், வாழ்ந்து விட்டேன், மரணித்தால் எனக்கு போதும் என்ற நினைவு கூட இல்லாமல் நான் உலகத்திலே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வாழக்கூடிய விடயத்தை மறந்து உலகத்திலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இவர்கள் மீது அநியாயக்காரர்களை நாம் சாட்டி விடுவோம். அல்லாஹ் சொல்லுகிறார், அநியாயக்காரர்கள் இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள். அநியாயக்கார அரசர்கள் இவர்களுக்கு அநியாயம் செய்வார்கள். அநியாயக்காரர்கள் இவர்களுடைய உடைமைகளை பறித்தெடுப்பார்கள். அநியாயக்கார அரசர்கள், ஆட்சியாளர்கள் இவருடைய காணி, பூமி, கடைகளை, சொத்து செல்வங்களை பறித்தெடுப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், என்னுடைய அடியார்கள் இந்த விடயத்துல மோசமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்ற இபாதத்துடைய, தௌபாவுடைய, பாவ மன்னிப்புடைய விஷயம். எனவே இபாதத்துல குறைபாடு செய்கின்ற பொழுது நான் இவர்கள் மீது அநியாயக்கார அரசர்களை சாட்டி விடுவேன். அநியாயக்காரர்களை அப்படித்தான் நாம் சாட்டி விடுவோம். பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள் உலகத்திலே செய்த பாவங்கள், தவறுகள், இது எல்லாத்துக்கும் காரணமாக அவர்கள் சம்பாதித்தது அதுதான். உலகத்திலே பாவத்தை சம்பாதித்து விட்டார்கள், தொழுகை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல மோசம், மற்றவருக்கு கடன்களை வைத்து அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் சம்பாதித்த இந்த பாவத்தின் காரணமாக இவர்கள் மீது மோசமான ஆட்சியாளர்களை நாம் சாட்டி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க சிந்திக்க வேண்டும். எங்களுடைய இபாதத்துகள் அதிகமாக அல்லாஹோடு தொடர்பாகணும். இன்னொரு விஷயத்தை, இந்த தேர்தல் சூடு பிடித்திருக்கின்ற காலத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும். பஸ்லே வரக்கூடிய விஷயங்களாக இருக்கணும், ஏனைய பொது இடங்கள்ல நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு முஸ்லிம்களுடைய தலையின் மீது பழியை போட்டு விடுவார்கள். நடந்திருக்கிறது சமீப காலங்களிலே. அப்படியான நிலைமைகளிலே நாம் மிகவும் புத்திசாலியாக ஒவ்வொரு பொது இடங்களிலையும், பஸ் நிலையங்களிலையும், வாகனங்களிலையும், பேருந்துகளிலையும், புகையிரதங்களிலையும் செல்லுகின்ற பொழுது மிகவும் ஒரு பயத்தோடு ஒரு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இங்கே கூறிக்கொள்ளுகிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான இந்த தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நாம், அரசியல் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்ற நாம், எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ மீட்டிங்களுக்கு, கூட்டங்களுக்கு செல்லுகிறார்கள். ஆனால் அங்கே அவருடைய லுஹருடைய தொழுகை இல்ல, அசருடைய தொழுகை இல்ல, மக்ரிபுடைய தொழுகை இல்லை. ஆனால் இப்படி இருந்து கூட நமக்கு தொழுகை ஒன்று கடமை என்று கூட சிலர்கள் மறந்து அந்த இடத்திலே நின்று தொழுகையிலே கலாவடித்து வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆனால் இப்படி நாம் இருக்குகின்ற பொழுது எப்படி ஒரு நல்ல ஆட்சியை எதிர்பார்க்க முடியும்? எப்படி முஸ்லிம்களுடைய அவர்களுடைய உடைக்கு சார்பான ஒரு ஆட்சியை எதிர்பார்க்க முடியும்? முஸ்லிம்களுடைய சொத்துக்கு சார்பானவர்களாக எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? எங்களுடைய இபாதத்துகள் மோசமடைந்து கொண்டு செல்கிறது, இபாதத்துகளிலே பலகீனமாகிக் கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நிலைமையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, என்ன இடத்துக்கு போனாலும் தொழுகை வீணடிக்க வேண்டாம். என்ன பேச்சு நடந்தாலும் பரவாயில்லை, வாங்க தொழுங்க, தொழுனது பின்னால் போய் பரவாயில்லை, நின்னதுக்கு பரவாயில்லை. ஆனால் சகோதரர்களே, தொழுகையிலே கலாவாக்கி கொண்டு பாவமான அந்த விஷயங்களில் ஈடுபடாமல் நல்ல அமல்களையும் இபாதத்துகளையும் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, அதே போன்று சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எல்லாரும் அதிகமாக துஆவுல ஈடுபடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம்.
இந்த தேர்தலுடைய காலம் எல்லா சகோதரர்கள் முஸ்லிம்களும் தஹஜ்ஜத்தில, தொழுகையில, சுஜூதில, துஆல ஈடுபடணும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிஸுனூபினா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தின் மூலமாக எங்கள் மீது இரக்கம் காட்டாத, அன்பு காட்டாத நீ ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாத என்ற துஆக்களை அதிகமாக கேட்க வேண்டும் சகோதரர்களே. ஏதோ உலகத்திலே தவறு செய்து விட்டோம், யா அல்லாஹ் தொழுகிறோம், இதுக்கு பின்னால் யா அல்லாஹ் என்னுடைய இபாதத்திலே சரியான முறையில் செய்கிறோம், யா அல்லாஹ் உன்னிடத்திலே சுஜூதிலே கேட்கிறேன், தஹஜ்ஜத்திலே கேட்கிறேன், எங்களுடைய நாட்டுக்கு நீ முடிவு செய்து விட்டாய் எந்த ஆட்சியாளர் என்று. ஆனால் அந்த ஆட்சியாளனை தருகின்ற பொழுது நல்ல ஆட்சியாளனாக ஆக்கிறியா அல்லாஹ் இந்த அதிகமாக துஆ செய்யணும். இன்னைக்கு அந்த விஷயத்தில் இன்றைக்கு நாங்க பொடுப்போக்காக இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க தலூரம் இல்ல, துஆ செய்யறோம் இல்ல, என்னோட குடும்பம் சார்பாக இதை சொல்றோம் இல்ல, எல்லாரும் துஆ செய்யணும், நல்ல ஒரு ஆட்சியாளரை எங்களுக்கு தந்துவிடு என்று. இன்னைக்கு அதிகமான சகோதரருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஈமானை இழக்குகின்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் வந்தா நல்லம், இவர் வந்தா என் நாட்டுடைய நிலைமை சீராக்குவாரு, இவர் வந்தா எந்த பயமும் இல்ல, இவர் வரணும் அவர் வரணும் என்று இன்றைக்கு நாங்க கலாக்கதிர எங்க லவ்ஹுல் மஹ்ஃபூஸ போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி நாங்க இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் முடிவு செய்தது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை கூட வரையில, இவர் தான் வருவாரு, இவர் தான் தோப்பார் என்று அடித்து பேசக்கூடிய அளவுக்கு, ஈமானை இழக்குகின்ற அளவுக்கு இன்னைக்கு எங்கட சமூகத்திலே சிலர்கள் அப்படி பேசுகிறார்கள். யாரோ ஈமான் இஸ்லாம் இல்லாதவர்கள் அவர்கள் பேசுகிறார்கள், அவர் வருவார் இவர் வருவார் என்று. அதை பார்த்து இவர் பேசுறார், இவர் தான் வருவாரு, இவர் தோப்பாரு, இவர் வந்தால் தான் எங்களுக்கு நிம்மதி, இவர் வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம். யார் வந்தும் எதை நடந்தும் ஒன்றும் நடக்க முடியாது, அல்லாஹ் நாடியது தான் நடக்கும் என்ற ஈமானியத்தான பாடம், ஈமானியத்தான எண்ணம் சகோதரர்களே இந்த நேரத்தில் எங்க உள்ளத்துல வரணும். வாய்களை நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஈமானை விட்டும் பறிபோகின்ற பேச்சுகள் பேசக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை கூட இல்ல, இவர் தான் வருவார் என்று பேசினா அல்லாஹ் முடிவு செஞ்ச விடயம் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஈமானுடைய விஷயத்தில் இவர் கையடிக்க ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைஃபா என்ற ஹுதைஃபாவுடைய அந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் செல்லுகிறார்கள். செல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே தான் அந்த இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது, ஹுதைஃபியாவுடைய இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது அன்றைய இரவு மழை பொழிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்று சுபஹ் தொழுகுனாங்க, சேத்துக்கு மேல சுஜூத் செஞ்சாங்க. சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு நன்றாக கேட்டுக்கொள்கிற சம்பவத்தை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைஃபியா என்ற இடத்துல சுபஹ தொழுதுட்டு சஹாபாக்களுக்கு ஒரு உபதேசம் செஞ்சாங்க. அந்த உபதேசத்துல சொன்னாங்க, இந்த மலையால 2 பிரிவினர்களாக மாறிட்டாங்க. இந்த மலை மாற்றி விட்டது. ஒரு பிரிவினர்கள் முஃமினாக மாறிட்டாங்க. அவனோட வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் நாடி அல்லாஹ் மலையை பொழிய வச்சிட்டான். அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய கலாக்கதிர்ல எழுதப்பட்ட விஷயம், இன்றைக்கு மழை பொழியோடும் என்று, மழை இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டான். அதனால் மழை இன்றைக்கு பொழிந்து விட்டது. அவங்க சந்திரனை நட்சத்திரத்தை நம்பல, நட்சத்திரத்தால ஒன்றுமே நடக்கல என்று அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சாங்க. 2வது கூட்டம் அவங்க சொன்னாங்க, அவங்க ஜாகிலியத்தில் இருந்தவங்க, ஜாகிலியத்திலே வாழ்ந்தவங்க, அவங்க சொன்னாங்க, இந்த நட்சத்திரத்தினால் தான் இன்றைக்கு மழை இறங்கியிருக்குது என்று சொன்னாங்க. இவங்க அல்லாஹ்வை மறந்து ஈமான மறந்து பேசினாங்க, அவங்க குஃப்ர்ல இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனும் இந்த தேர்தலுடைய விஷயத்திலையும் ஈமானை இழக்க கூடாது சகோதரர்களே. அவர் தான் வெத்துவாரு, இந்த குரூப் தான் வெத்தும், அது தான் வெத்தும் என்று இன்றைக்கு நாங்க சும்மா சர்வசாதாரணமாக பேசுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை
இறைவிலத்தை வச்சு சொன்னாங்க. ஒரு குரூப் முஸ்லீம் ஆகிச்சு, ஒரு கூட்டம் காபிர் ஆகிச்சு. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இன்னைக்கு நாங்க எத்தனையோ சிறுக்குடைய வார்த்தைகளை, ஈமான இழந்த வார்த்தைகளை, இவர் தான் வருவாரு, அவர் தோப்பாரு, நான் சொன்னவர் தான் பாருங்க வந்திருக்காரு என்று இன்னைக்கு அடித்து சொல்லுகிறோமே சகோதரர்களே. இந்த வார்த்தைகள் எங்கட ஈமானை பாதிக்கும் சிறுக்குடைய வார்த்தைகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்போம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதோட முடிச்சு கொள்றேன். அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால் மனிதர்களுடைய ஈமான் ஆகும் அடிமட்டத்துக்கு போகும். அது எந்த அளவுக்கு வீட்டுடைய நாயின் மூலமாக பாதிப்பு ஏற்படும். தோழர்கள் கேட்டார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நாயால எப்படி ஈமான் அடிமட்டத்துக்கு போகும்னு கேட்டாங்க. சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஈமான் எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு போகும் என்றால், ஒரு ஊர், அந்த ஊர்ல கள்ளன் களவெடுத்துட்டு போயிட்டான். இப்ப இவரு பேசுவாரு, இந்த மனுஷன் பேசுவாரு, என்னன்னு தெரியுமா, எந்த வீட்டுல நாய் இருந்ததால தான் எந்த வீடு பாதுகாக்கப்பட்டுட்டு. அப்படி சொல்றது கூட ஈமானுடைய அடிமட்டத்துக்கு போயிட்டார் என்று சொல்றாங்க. அப்படி அன்றைக்கு நாங்க எத்தனை வார்த்தைகளை பேசுறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த தேர்தலுடைய காலத்தில் எத்தனை பேச்சுகளை பேசுறோம். அல்லாஹ் முடிவு செய்ததுக்கு மாற்றமாக பேசுறோம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே எங்களுக்கு உரிமைகள் இருக்குது. நாங்க யாரை தேர்ந்தெடுக்கிறோம், எவர் இஸ்லாத்துக்கு, இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு சார்பாக உடுப்புக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்கள உங்களுக்கு தெரியும். நீங்க தேர்வு செஞ்சு நீங்க சாட்சி செய்றீங்க, இவர் தான் நாட்டு ஜனாதிபதி என்று. எனவே சகோதரர்களே, அந்த அடிப்படையில எங்களோட நல்ல தேர்வாளர்களை, ஜனாதிபதிகளை நல்லவர்களா தேர்ந்தெடுக்கணும். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாங்க அதிகமாக துஆவுல, பிரார்த்தனையில, மக்ஃபிரத்தில அல்லாஹ்வோட அதிகமாக தொடர்பு இருக்கணும். நல்ல ஆட்சியாளர்களை தந்துவிடு என்று. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எங்களோட நாவுகளை பாதுகாத்து, அதே போன்று அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபட்டு, எங்களுடைய இபாதத்துகள் தான் நல்ல ஆட்சியாளர்களை அமைத்துவிடும். எங்களுடைய இபாதத்துகள் தான் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான ஆட்சியாளர்களை அமைத்துவிடும். எனவே சகோதரர்களே, நல்லவர்களாக வாழ்ந்து முத்தகீன்களாக அதிகமாக தௌபாவுடைய விஷயத்தில் பாவ மன்னிப்பில் ஈடுபட்டு நல்லவர்களாக வாழ்ந்த முத்தகீன்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக. உலகத்திலே நல்லவர்களாக வாழ வைத்திரு யா அல்லாஹ். ரப்பர் ரஹ்மான், உலகத்திலே வாழுகின்ற போது அதிகமான அமல்களை செய்து நசீபாக்கிறியா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய இபாதத்துகள் குறைந்து கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாயனே ரப்பர் ரஹ்மான், அதிலிருந்து அதிகமாக இபாதத் செய்வதற்கு நசீபாக்கிறியா யா அல்லாஹ். ரப்பர் ரஹ்மான், அதிகமாக நல்ல தொழக்கூடியவர்களாக ஆக்கிறியா யா அல்லாஹ். எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்கின்ற ஜனாதிபதியை நல்ல ஒரு ஜனாதிபதியை ஆக்கிறியா யா அல்லாஹ்.